லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பூர்வமான வெற்றியா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். திரு மோடி அவர்கள் பதவியேற்று 2014 இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளது. ஆனால் இதே மோடி அரசாங்கம் அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அதே யூரோப்பியன் யூனியனோட ட்ரேடை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரும்போது மிக முக்கியமாக பல்வேறு ஷரத்துக்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடுகளை விளைவிக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை பார்வையில் இருந்து மூர்க்கத்தனமாக எதிர்த்தது பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்களும். அதே சமயம் இன்றைக்கு மிக முக்கியமாக 11 வருடங்கள் கழித்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் யூரோப்பியன் யூனியனுடைய 27 நாடுகளினுடைய கூட்டமைப்பையும் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்ட் ஆண்டோரியா அவர்கள் இங்கே வந்திருக்கும் போது ரிப்பப்ளிக் டே பார்ட்டிசிபேஷன்ஸுக்காக வந்திருக்கும் போது மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஒரு கையெழுத்தை யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை நிறைவேற்றியுள்ளது மோடியின் அவர்களுடைய அரசாங்கம். இது வரலாற்று பூர்வமான வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாகவே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மிக முக்கியமாக இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருள்களுக்கும் பெருவாரியான பொருள்களுக்கும் அதே சமயம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பல்வேறு நாடுகளில் 27 நாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பல்வேறு பொருள்களுக்கும் தோராயமாக அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருள்களில் 99 விழுக்காடு பொருள்களுக்கும் அதே சமயம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இந்தியாவுக்குள் வரக்கூடிய இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களில் 96% பொருள்களுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவுக்குமான அந்த பொருளாதாரம் தோராயமாக 27 விழுக்காடு உலகத்தினுடைய ஜிடிபியில 27 விழுக்காடு இந்த இந்தியாவுக்கும் 27 நாடுகளுக்கான ஐரோப்பிய கூட்டமைப்புக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவான பல்வேறு அமைப்புகள் சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இந்த EU அண்ட் இந்தியாவுடைய ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான இந்த உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான சாராம்சம் எதனால் இது 20 வருடங்கள் கழித்து இப்போ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ரிமெண்டாக பார்க்கப்பட போகுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய அழுத்தம் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் அதுவும் யூரோப்பியன் யூனியன் மேல கிரீன்லாந்து சம்பந்தமாக கிரீன்லாண்டை கைப்பற்றுவது மூலியமாக அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனாக அமெரிக்கா முன்வைத்துள்ள பல்வேறு கோரிக்கைகளை ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் இடது கையால் புறந்தள்ளதை ஒட்டுமொத்தமாக ரசிக்கவில்லை திரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ உலக நாடுகள் மேல ஒவ்வொரு நாடுகளையும் அவர் டாரிஃப் மூலியமாக மிரட்டி கொண்டிருக்கிறார். அப்போ 27 நாடுகளையும் சேர்ந்து மிரட்டும் போது யூரோப்பியன் யூனியனும் ஆப்வியஸா இந்தியா போன்று சைனா போன்று வளர்ந்து வரக்கூடிய இல்ல வளர்ந்த அதர் பெரிய நாடுகளை நோக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்களுக்கான ட்ரேடையும் வர்த்தகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய மிக வாய்ப்பாக இருந்த அமெரிக்காவை புறந்தள்ள வேண்டிய தேவைப்பாடுகள் உணர்ந்ததுனால இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் கைகோர்த்துள்ளதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தகம் உலக நாடுகளினுடைய பல்வேறு நாடுகளில் ஆக்டோபஸ் கரங்கள் போல நீண்டிருக்கும் போது இந்தியாவையும் அவர் டாரிஃபை வைத்து மிரட்டி கொண்டிருந்தார். 50 விழுக்காடு 100 விழுக்காடுன்னு இந்தியாவினுடைய போர்கள் அத்தனையுமே நான் தான் நிறுத்தினேன் அப்படிங்கிற இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு கேலியாக கிண்டலாக உலக நாடுகள் முன்னாடி இந்தியாவினுடைய இமேஜை தலைகுனிய வைத்ததுல ட்ரம்ப் அவர்களுடைய மிக முக்கியமான பேச்சுக்கள் கடந்த 2 மாதங்களாக எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் மிக முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்லையும் அமெரிக்கா போன்ற நாடுகளை புறந்தள்ளிவிட்டு டாலரை ரொம்ப பெரிய வீக்கனாக ஆக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு சக்தியாக இருக்குங்கிறதும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு மிக முக்கியமான காரணிகளா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வரலாற்று பூர்வமான இந்த உடன்படிக்கையினால என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்னா தோராயமாக யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அதிகப்படியாக இறக்குமதி ஆகக்கூடிய இந்தியாவுக்குள் வரக்கூடிய பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கார்ஸ் உட்பட
அதே சமயம் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் உட்பட, டயக்னாஸ்டிக்ஸுக்கு தேவையான மருத்துவ சாதனங்கள் உட்பட, அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல மிக முக்கியமாக டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸையும் இந்த ஆம்பிட்ல இருந்து வெளியில வைத்திருக்கிறது மோடி அவர்களினுடைய அரசாங்கம். அதனாலதான் இறக்குமதி ஆகக்கூடியதுல 96 விழுக்காடுகளுக்கான பொருள்கள்ல மிக முக்கியமாக அந்த 4% எக்ஸ்க்ளூஷன் எதுக்கு இருக்குதுன்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்கும் டெய்ரி கமாடிட்டிக்கும். ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய பேக் போன் அப்படிங்கிறதுனால இங்க உள்ள வணிகர்களை அது பாதுகாக்குது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இந்த ஒற்றை காரணங்களுக்காக தானே கடந்த 20 ஆண்டுகளாக இந்த யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்டே செயல்படுத்தப்படாமல் இருந்தது. ஸோ அந்த விதத்துல அந்த நெகோசியேஷனை முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு முடிவு நிஜமாகவே வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா நம்ம 99 விழுக்காடு மோடி அவர்களுடைய அரசாங்கம் பல்வேறு விதத்துல தோல்வி அடைந்திருக்கக்கூடிய டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி பாலிசியாக இருக்கட்டும், இல்லை 2 கோடி பேர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்ன உத்தரவாதங்களாக இருக்கட்டும், ஸ்வச் பாரத்துக்காக இருக்கட்டும், மேக் இன் இந்தியா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் இந்த அரசு முன்னெடுத்தது அத்தனையுமே தோல்விகள் கண்டிருந்தால் கூட அதை விமர்சன பார்வைக்கு உட்படுத்துற அதே நம்ம தான் இந்த ஒற்றை அக்ரிமெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும், ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லைனா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லைனா பல்வேறு கார்மெண்ட் சம்பந்தமான எக்ஸ்போர்ட்ஸ் ஆக இருக்கட்டும், பல்வேறு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தமான ஆக்சிலரி ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 27% இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் EU யூனியனுடைய இந்த ட்ரேட்ல இருக்குதுங்கிறதுனால இதை உள்ளபடியே நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். அதை மோடி அவர்களுடைய அரசாங்கம் இதை ஒரு டைட்டான பேக்டாக மாற்றி இதை நடவடிக்கைகளுக்கு கொண்டு ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மாத காலங்கள் ஆகிவிடும். ஆனால் இதனால் வரக்கூடிய நன்மை என்னன்னா, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த யூரோப்பியன் யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பல்வேறு பொருள்களுக்கு 100 விழுக்காடு எக்ஸம்ஷனும் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. அதே சமயம் 0% இருந்து 100%க்குள்ள இருந்த பல்வேறு பொருள்களுக்கு இன்றைக்கு அதனுடைய முழு வரி சலுகைகளை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அமர்வு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு, இந்த வரலாற்று பூர்வமான இந்த EU அண்ட் இந்தியாவினுடைய மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். உள்ளபடியே இதை வரவேற்போம். இதுபோல பல்வேறு திட்டங்களை, மக்கள் நல சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆட்சியாளர்களினுடைய கடமை அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி உணர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த முன்னெடுப்பை நாம் வரவேற்று அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.